இன்றைக்கு வேத பாடமாக நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு யோவான் 11ஆம் அதிகாரத்தின் 25ஆம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதல், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விருத்த விசுவாசித்தான்னா அவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை பேசுகிற சந்தர்ப்பம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். லாசரு மரித்து போனார். லாசரு மரிக்கிற சம்பவத்தை தெரிந்து இயேசு பின்னும் தாமதித்து 4 நாள் கழித்து வந்து சேர்ந்த போது மார்த்தாள் இயேசுவிடத்துல பேசுகிறார். மார்த்தாள் இயேசுவை பார்த்து, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இது விசுவாச வார்த்தை தானே, நல்ல வார்த்தை தானே. இப்பொழுதும் நீங்க வேண்டிக் கொள்ளுவது உமக்கு அருளப்படும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான்னு சொன்ன உடனே அவள் உடனே இயேசுக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். என்னன்னு? ஆமா ஆண்டவரே, மரித்தோர் எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்பார்கள், அப்பொழுது என் சகோதரனும் உயிரோடு எழுந்திருப்பான், அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை சொல்றார், உயிர்த்தெழுதலும் நான் தான், ஜீவனும் நான் தான். இயேசு தன்னை உயிர்த்தெழுதல் என்றும் தன்னை ஜீவன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இருந்தது. நாம யோசேப்பு எடுத்துக்கிட்டோம்னா, யோசேப்பு எகிப்து தேசத்துல மிகப்பெரிய அதிகாரியா இருந்து தன் சொந்த ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து அங்கே அவர்களை பராமரித்து அவர்களுக்கு ஒரு பகுதியை அவர்களுக்கு குறித்து அவர்களை பராமரித்து கொண்டு தன் கடைசி காலத்துல தன் ஜனங்களை அழைத்து, நீங்க நிச்சயமா ஒரு நாள் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னபடியே இங்க இருந்து என்ன பண்ணப்படுவீங்க, விடுதலை ஆக்கப்படுவீங்க. நீங்க போகும்போது என் எலும்பை கொண்டு போயிருங்க, என்னை அடக்கம் பண்ண என் எலும்பை என்ன பண்ணிருங்க, இங்கிருந்து நீங்க போகிற அந்த தேசத்துக்கு கொண்டு போயிடுங்கன்னு சொல்லி உறுதியாய் அவங்களுக்கு கட்டளையிட்டாராம். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருக்குமே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ இந்த மார்த்தாலும் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் ஆண்டவராகிய இயேசுவிடத்துல பேசுகிறார். இயேசு வருகிறதற்கு முன்பே, இயேசு இந்த பூமியில மனிதனாய் பிறந்து வருகிறதற்கு முன்பே பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் எல்லாம் ஒத்து போகும், எல்லாமே ஒத்து போகும். ஒரு விஷயம் ஒத்து போகாது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர்கள் இல்லை. இந்த பூமியில இன்றைய கம்யூனிஸ்டவாதிகளும் இன்றைய கடவுள் மறுப்பாளர்களும் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் வாழ்ற வரைக்கும் வாழும், செத்தானா அதுக்கப்புறம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்ற அதே நம்பிக்கையோடு இறைவனை நம்பிட்டு இருந்தாங்க. சதுசே கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. வேதத்தின் பல பகுதிகள் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மற்றபடி அவங்க எல்லாரும் நீங்க ஆராதிக்கிற சாமியை தான் நாங்க ஆராதிக்கிறோம், நீங்க உங்களுடைய முற்பிதாக்கள் தான் எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லி அப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அங்க இருந்த அவங்களுடைய டீச்சிங்ல ஒரு கூட்டத்தார் சதுசேயர் சொல்றதுதான் சரின்னும், இன்னொரு கூட்டத்தார் பரிசேயர் சொல்றதுதான் சரி, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. அப்படி கத்து வச்சிருந்தாங்களா இந்த மார்த்தாள்னு தெரியாது. இயேசு கிட்ட சொல்றாங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கு, அப்போ அவன் எழுந்திருப்பான். இயேசு சொல்றாரு, நான் இப்பவே அவனோட உயிரோடு எழுப்ப முடியும் என்னால. ஆமென். உயிர்த்தெழுதலே நான் தான். நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற உயிர்த்தெழுதலே என் மூலமாகத்தான், எனக்குள் இருந்து தான் புறப்பட போகிறது.
நான் தான் ஜீவன். நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற நித்திய ஜீவனும் என் மூலமாக தான், எனக்குள் இருந்துதான் உங்களுக்கு வெளிப்பட போகிறது என்பதை அவளிடத்துல ஒரு வார்த்தையில சொன்னாரு. இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இன்றைய நூதன பிரசங்கிகள் இயேசுங்க சொன்ன உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான்னு சொன்ன வார்த்தைய சில நூதனமான பிரசங்கிமார்கள் இதை எடுத்துக்கொண்டு சாவு இல்லை, நம்முடைய அவிசுவாசத்தால் தான் நாம் என்ன பண்றோம், சாகுறோம். பவுல் ஏன் செத்தாரு, அவருக்கு நல்ல விசுவாசம் இல்லை. பேதுரு ஏன் செத்தாரு, அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இல்லை. இந்த வசனத்தை குறித்து இயேசு சொன்ன இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 இயேசு சொன்ன அந்த சத்தியத்தை பத்தி அவருக்கு பெரிய வெளிப்பாடு இல்லை. இப்போ அன்னைக்கு இயேசு திடீர்னு வந்து மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்ன உடனே யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் மனம் திரும்புதலை பிரசங்கிச்ச உடனே அன்றைய சதுசேயர் பரிசேயர் இயேசுவை எதிர்த்தது போல, அப்ப இருந்த வேத பாரகர் இயேசுவை எதிர்த்தது போல, இன்றைக்கு இருக்கிற யாரு நியாயப்பிரமாண போதகர்கள், நாங்கெல்லாம் நியாயப்பிரமாண போதகர்களா, இன்றைக்கு இருக்கிற நியாயப்பிரமாண போதகர்கள் எங்களுடைய புதிய வெளிப்பாட்டை எதிர்க்கிறார்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேதம் இங்க சாகாமையை குறித்து சொல்லுகிறது. இந்த பூமியில வாழ்கிற மனுஷன் ஒரு நாள் சாவானே, அந்த சாகாமையை சொல்லவில்லை. அல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பான். இதனுடைய சின்ன விளக்கத்தை மாத்திரம் நான் சொல்லி இன்னைக்கு வேத பாடத்துக்குள்ள நான் போக விரும்புகிறேன். நான் ஏற்கனவே பல முறை சொல்லி இருந்தாலும் இன்றைய தேவ பிள்ளைகள் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க இயேசு சொல்றது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம், இயேசு வருகை தாமதிக்க தாமதிக்க அவருக்காக காத்திருக்கிறவர்கள் முதிர்ச்சி அடைவார்கள். இயேசு முதல் நூற்றாண்டுல வந்திருந்தாலே அன்னைக்கே எல்லாம் மீட்கப்பட்டு போயிருப்பாங்க. 20 நூற்றாண்டை கடந்து இப்போ இயேசுவின் வருகை தாமதிக்க தாமதிக்க நமக்கும் வயது மூப்படைந்து நாம் மரிப்போம். அப்படி மரித்தவர்கள் இயேசு வரும்போது முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இயேசுவின் மேல முழு விசுவாசத்தை வைத்து இயேசு எப்போ வருவார்னு காத்திருந்து இயேசுவின் வருகை தாமதிக்கிறதுனால தன் மரணம் முந்தி கொண்டதுன்னு சொல்லி மரித்த ஒரு மனுஷன், கர்த்தருக்குள் மரித்த ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசு வரும்போது முதலாவது உயிரோடு எழுந்திருப்பாங்களாம். அவர் வருகை தாமதித்து தாமதித்து சிலர் அவர் வருகை வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பார்களானால் அவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்களாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 51 53 வரைக்கும் வாசிக்கல. இந்த வார்த்தையை அங்க ஆவியானவர் நமக்கு தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். இது ரகசியமா, அதனாலதான் நிறைய பேருக்கு படிச்சவனே புரிய மாட்டேங்குது. இயேசு வரப்போகிறார், சபையை மீட்க போகிறார் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் வரமாட்டாருங்க, அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுங்க, திடீர்னு ஒரு மீட்பு வரப்போதான், திடீர்னு சிலர் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவானா, ஒருவன் கைவிடப்படுவானா, இதெல்லாம் இங்க நடக்காதுங்கன்னு சொல்றாங்க. இத பவுல் எழுதும் போது அழகா சொல்றாரு, ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருகை வரைக்கும் எல்லாரும் மரிக்க போகிறதில்லை. ஆண்டுடைய வருகை தாமதிக்க தாமதிக்க விசுவாசிக்கிற அநேகர் உயிரோடு தான் எல்லாரும் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏற்கனவே ஆண்டவருடைய வருகையில எக்காலம் தொனிக்கும் போது ஏற்கனவே மரித்தவர்கள், அங்க இயேசு சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும், அப்படி மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிற நாம என்ன பண்ணப்படுவோமா, மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்த வார்த்தையை வாசிங்கள, அழிவுள்ளதாகிய இது
தன்னுடைய சரீரத்தை சொல்லுகிறாரு, நம்முடைய சரீரத்தை சொல்லுகிறாரு. அழிவுள்ளதாகிய நம்முடைய சரீரமாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவாகிய நம்முடைய சரீரமாகிய இந்த சரீரம் இது சாகாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். படிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வசனம் அப்பதான் நிறைவேறுமா? அல்லேலூயா. இப்போ இதுதான் உண்மையான சாகாமை. இதுதான். இப்போ இயேசுவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரை நான் பின்பற்றி வர, ஆண்டவரே நீங்க எங்க போனாலும் நான் என்ன பண்றேன், பின்பற்றி வர விரும்புகிறேன்னு சொல்றான். ஆண்டவர் அவனை பார்த்து வாசிங்க, மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு அவன் சொல்றான், என் தகப்பனை போய் நான் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறான். இயேசு அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. எப்பயுமே ஆண்டவருடைய பார்வையில மீட்கப்பட்டவர்களுக்கும் மீட்கப்படாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் அவரை பின்பற்றாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தார். அதுல அழகா சொல்றாரு, மரித்தோர் ஜீவனுள்ளோர். நம்ம என்னைக்குமே தெரிஞ்சு வைத்திருக்க வேண்டும். நம்முடைய சபைக்கு இது எப்பயுமே என்ன பண்ணிருக்கணும், நான் சொல்ற காரியம் எப்பயுமே உங்க மனதுல பதிஞ்சிருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டதுனால நான் ஜீவனோடு இருக்கிறேன். என் குடும்பத்துல அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படாததுனால அவங்க ஜீவன் இல்லாம இருக்கிறாங்க. அதாவது ஆதாமுக்குள் வந்த மரணம், கீழ்ப்படியாமையில ஆதாமுக்குள் வந்த மரணம் இன்னும் மனிதர்களுக்குள்ளேதான் இருக்கு. அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் இழுத்து கொண்டு வரப்படுகிறதுனால, அவருடைய ரத்தத்தினால அவங்க பாவங்கள் கழுவப்படுகிறதுனால அவர்கள் ஜீவனுக்குள்ளாக வருகிறார்கள். அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் மரித்தாலும் ஜீவனுள்ளோர் இடத்துலதான் இருக்கிறாங்க. இந்த பூமியில நடமாடினாலும் ஜீவனுள்ளோர் இடத்துலதான் இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பை இன்னும் பெறாதவர்கள், ஆதாமின் கீழ்ப்படியாமையினால வந்த பிரிவினை நீங்க கல்வாரியில தான் நீங்குது. ஆதாம் மூலமா மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்பட்ட இடைவெளி எங்கதான் நீங்குது? கல்வாரி சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தி மரிக்கும் போதுதான் அந்த இடைவெளி நீங்குது. அந்த இயேசுவின் மரணத்தை விசுவாசித்து இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய பாவ மன்னிப்பை பெற்று பிதாவோடு இணைக்கப்படாதவர்கள் அன்றைக்கு ஆதாமுக்குள்ள வந்த மரணத்தை இன்னும் தங்களுக்குள்ளே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் மரித்தோர்னு சொல்றார். விசுவாசித்து பழைய பாவத்திலிருந்து பாவம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு தேவனோடு சேர்க்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜீவனுள்ளோர்னு சொல்றாரு. இப்படி ஜீவனோடு இருக்கிறவர்களுக்கு இந்த பூமியில ஒரு மரணம் சம்பவிக்கும். அதை வேதம் நித்திரைன்னு சொல்லுது. நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறது இல்லை அப்படிதானே சொல்றாரு. நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறதில்லை. அப்ப நித்திரை என்றாரு. நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்க துக்கமா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. காலம் கடந்தவர்கள், மரணம் அடைந்தவர்கள், இந்த பூமியில இந்த சரீரம் அழிவுள்ளதாகிய சாவுக்கேதுவாகிய இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இந்த சரீரத்தின்படி ஒரு மரணத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அந்த மரணத்தை பரலோகம் மரணமாக கருதுகிறதில்லை, அது ஒரு இடமாற்றமாக கருதுகிறது. அல்லேலூயா. அந்த மரணத்துக்குள்ளானவங்களை தான் ஒருவேளை முன்னையே மறிச்சிட்டா இயேசு வரும்போது அழிவுக்கு ஏதுவாகிய இது சாவுக்கு ஏதுவாகிய இது அழியாமையும் சாகாமையும் தரித்து கொண்டு மறுரூபமாக்கப்படும். ஜீவனோடு இருக்கிறவர்கள் கூட அந்த ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ணப்படுவாங்க, மறுரூபமாக்கப்படுவாங்க. இந்த மண்ணின் சாயல், இந்த பூமிக்குரிய அழிவோ சாவோ இந்த சரீரத்துல இருந்து நீக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது படைப்பாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக நாம் மாற்றப்பட்டுதான் தேவ சமூகத்துக்கு செல்ல போகிறோம்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுகிறது. இதை அறியாதவர்கள் தான் சாவே இல்லை,
கண்டு யாருதான் பயப்பட மாட்டாங்க இல்ல? மரணம் அப்படின்னாலே நீ இன்னைக்கு சும்மா சொல்ற, பாம்பை பார்த்தோன்னே ஏன் டக்குன்னு யாராவது பயப்படுறாங்க சொல்லுங்க? கொத்தான் கரெக்ட். பாம்பை பார்த்தவனே பயப்படுறதுக்கு காரணம் பாம்பும் கொத்தும் கோழியும் கொத்தும் இல்ல? பாம்பும் கடிக்கும் நாயும் கடிக்கும். ஆனா நாயை பார்த்தா பயப்படாத அளவுக்கு ஏன் பாம்பு பார்த்தோன்னே ஜனங்க பயப்படுறாங்க? அதான் மரண பயம். அது நமக்கு மரணத்தாலதான் பயந்து சொல்ல மாட்டோம், வாயை திறந்து சொல்ல மாட்டோம். மரண பயம், மரணத்தை கண்டு எல்லாருக்கும் தான் பயம். இப்ப ஒருத்தன் மரணமே இல்லைன்னு பிரசங்கம் பண்ண யாருக்குதான் பிடிக்காது? நீங்க சாகவே மாட்டீங்க. முதுமையை கண்டு எல்லாருக்கும் கவலை. கொஞ்சம் பேர் தலையில ஒரு மொழி வெள்ளையாச்சுன்னா போதும் கண்ணில் போயோ. அந்த முதுமை வரும்போது, முதிர்ச்சி வரும்போது யாருக்கா இருந்தாலும் என்ன பண்ணும்? கவலை தன்னால வருது. சும்மா நடிச்சா கூட வெளியில எனக்கு கவலை இல்லைங்க அப்படின்னா கூட உள்ளுக்குள்ள ஐயோ போச்சு, பழுக்கை ஆயிடுச்சு, முடியெல்லாம் போயிடுச்சேன்ட்டு முகால சுருங்கிடுச்சு. முதுமையை கண்டாலே எல்லாருக்கும் கவலை இருக்கும். இதை வச்சுக்கிட்டு நீ முதுமை அடையவே மாட்டாய். முதுமையே இல்லாம நீ நிம்மதியா இருக்கலாம். தேவ பிள்ளைகள் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த பூமிக்குரிய முதுமையோ இந்த பூமிக்குரிய சாவோ தேவன் பார்வையில கணக்கிடப்படுகிறது இல்லை. அல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான்னு சொல்லுவான். முதிர் வயதுள்ளவர்கள் ஆண்டவர் சமூகத்துல வாலிபர்களும் போலதான் துள்ளி குதிப்பார்கள். அப்போ இப்பவே நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் சொன்னார்ல, அவரை விசுவாசித்து சாகாமை என்னும் அந்த உபதேசத்துக்குள்ள நாம வந்திருக்கிறோம். சாகாமை என்ற உபதேசம் நமக்குரியது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை நம்புகிறவர்களுக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் வருகையில மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்பதை யார் நம்புறாங்களோ அவங்களுக்குரியது. இயேசு ஒருவேளை இன்னைக்கு வந்தா மரணத்தை காணாமல் மறுரூபமாக்கப்பட்டு அவர் சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பதை நம்புகிறவர்களாகிய நம்முடைய உபதேசம் அது. அதை தவறாக திரித்து நீ சாகவே மாட்ட, நீ முதுமை அடையவே மாட்டேன்னு சொல்லுகிற கள்ளர்களுக்கு நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சரி, இப்போ நான் ஒரு 3 பேரை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க போற பாடம் என்ன தெரியுமா? இந்த பூமிக்குரிய மரணத்தை நாம் மறுதளிக்க வேண்டும். இன்னைக்கு சாவனா கூட இன்னைக்கு இயேசுவை பார்க்க போறேனான்ற மனநிலையில நாம் இருக்க வேண்டும். நீ இன்னும் 10 வருஷம் தான் இருப்ப அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு இயேசு முகமுகமா பார்க்க போறேன்னா அப்படின்ற மனநிலையில இருக்கணும். இந்த பூமிக்குரிய மரணம் நமக்கு ஒரு இடமாற்றம் தான். ஆமே, ஒரு சின்ன ஒரு பிரயாணம் தான். ஒரு பஸ்ல ஏறிதான் நம்ம ஒரு ஊரை போய் அடையிறோம். ஒரு ட்ரெயினை ஏறிதான், ஒரு விமானத்தை ஏறிதான் ஒரு மறுநாட்டுல போய் நம்ம அடையிறோம். அது போல மரணம் என்கிற ஒரு நித்திரையினூடாக போய் தான் நம்ம தேவ சமூகத்துல இளைப்பாற போகிறோம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கிறவங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இம்மையிலும் மறுமையிலும் அப்படின்னு பேசுற இல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஒரு காரியம், மரித்த பின்பும் நம்முடைய செயல்பாடுகள் இந்த பூமியில காணப்பட வேண்டும். இந்த ஜீவனை குறிச்சு சரியா புரிந்து கொண்டு ஆண்டவர் தருகிறதான நித்திய ஜீவனை குறித்து சரியாய் அறிந்து செயல்படுகிற சிலர் இந்த பூமியில வாழ்வார்கள். ஒரு நாள் இந்த பூமியை விட்டு தேவராஜ்யத்தை கடந்து போவார்கள். அவங்க போன பின்பு இந்த பூமியில வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படின்னா நினைவுல வாழ்றத நான் சொல்லல, அவங்க மூலமா செய்யப்பட்ட கிரியைகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். நான் ஒரு 3 பேரை காட்டுறேன்னு சொன்னல. முதல்ல எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். நல்லா கவனிங்க. விசுவாசத்தினால் அதை செஞ்சானா, அவன் மேன்மையான பலிய செலுத்தினானா, நீதிமான் என்று சாட்சி பெற்றானா. அவனுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரா. இந்த ஆபேலை குறித்து சொல்லப்படுற வார்த்தையை பாருங்க. ஆபேல் மரித்தாச்சு. ஆபேல் இந்த பூமியில எல்லாரும் மரிக்கிற அந்த மரணத்துக்குள்ளாகியாச்சு. ஆனா
அவன் மரணத்துக்குரியவனா இருந்து மறிக்கவில்லை. இங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆதாமுக்குள்ள வந்த மரணம் இந்த 2 பேருக்குள்ளே இருந்துச்சு. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடைவெளி இருந்துச்சு இல்லையா? இந்த இடைவெளி இந்த ஆபேலுக்கு இருந்துச்சு, காயினுக்கும் இருந்துச்சு. ஆனா ஆபேலுடைய பலியை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாரா? காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினானா? ஆபேல் செலுத்தின பலியை தேவன் அங்கீகரித்தாரா? தேவனுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா தேவனுக்கு பிரியமா இருந்தானா? தேவனுக்கு பிரியமா இருந்த அந்த ஆபேல் மரித்து இன்னும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா? பேசிட்டு இருக்கானா? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் தருகிற ரட்சிப்பை, இலவசமாய் தருகிற ரட்சிப்பை பெற்று பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசி நமக்காக தந்தருளின பரிசுத்த ஆவியை பெற்று அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நாம இந்த பூமியை விட்டு கடந்து போன பின்பு இந்த பூமியில பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆபேல் மரிச்சிட்டானா? அவன் மரிச்சிட்டான், இன்னும் பேசுகிறான். ஆமே. அப்படி இன்னும் பேசும்படிக்கு பூமியில வாழும் போதே நாம் அவருக்கு பிரியமானதை பேச வேண்டும். இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல எந்த அளவுக்கு அவருக்குள்ளாக நாம் கிரியை செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நித்திய ஜீவனுக்குள்ளேயும் நாம மேன்மை அடைய போகிறோம். நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போன பின்பு நம்முடைய கிரிகள் இந்த பூமியில காணப்பட போகிறது. முதலாவது நான் இந்த ஆபேலை குறித்து பார்க்கும்போது அவன் மரித்த பின்பும் பேசுகிறான். அப்ப அவன் பேச்சு எப்படி இருந்திருக்கும் இல்ல? வாழும்போது அவனுடைய பேச்சு எவ்வளவு தேவனை வெளிப்படுத்தி இருக்கோம். நிறைய தேவ பிள்ளைகள் தவறு பண்ணுகிறது பேச்சுல தான். யாக்கோபு அதை எழுதும் போது மிக ஜாக்கிரதையா எழுதுகிறார். நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெரிய கிரியைகளை செய்கிறது. ஒரு சின்ன சுக்கான் பெரிய கப்பலை திருப்புகிறது போல இந்த நாவு முழு ஜீவியத்தையும் நரகத்துக்கு நேரா திருப்பிக்கிட்டு போகுதுன்னு சொல்றேன். அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு உலகம்ன்றார். ஒரு குட்டி நாவை போயிட்டு என்ன சொல்றாரு? அது அநீதி நிறைந்த உலகம்னு சொல்றாரு. அப்படி நிறைய பேருங்களேன் நம்ம எல்லாருமே பேசுறோம். சாப்பிடுறோமோ சாப்பிடலையோ இல்ல, சாப்பிடுறோமோ சாப்பிடலையோ, தூங்குறோமோ தூங்கலையோ, சட்டை போடுறோமோ போடலையோ, ஆனா எல்லாரும் ஒண்ணு பண்றோம். என்ன பண்றோம்? பேசுறோம். இங்க ஆபேலை குறித்து வாசிக்கிறோம். ஆபேல் மரித்த பின்பும் பேசுகிறான். அப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அதை குறிச்சு நம்ம பார்க்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம எல்லாரும் தேவனுக்கு பிரியமானவைகளை பேச வேண்டும். ஆமே. நம்ம பேசுறது தேவனுக்கு பிரியமா அப்படின்றத நாம் சிந்திக்க வேண்டும். நீங்க வேதத்துல கூட ஒரு 12 பேரை கோத்திரத்துக்கு ஒருத்தனாக ஒரு 12 பேரை தெரிந்து கொண்டு மோசே வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். 10 பேர் பேசுறான். தேவன் அந்த பேச்சில பிரியப்படவில்லை. அந்த 10 பேருடைய பேச்சும் முழு சபையையும் பலவீனப்பட்டு போக வச்சது. முழு சபையையும் அழ வைத்தது, கதற வைத்தது, அவிசுவாசத்துக்குள்ளாக தள்ளினது. 2 பேர் பேசினாங்க. யாரு? யோசுவாவும் காலேபும் பேசினாங்க. அவங்க பேச்சு தேவனை பிரியப்படுத்தினது. காலேபு பேசினதை பார்த்து காலேபு வேற ஆவி உடையவனா இருக்கிறான். ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த காலேபும் இந்த யோசுவாவும் பேசினது போல தேவனுக்கு பிரியமான விசுவாச வார்த்தைகளை தான் நம்ம பேச வேண்டும். யோபு சரித்திரத்தை எடுத்துக்கிட்டா ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமா பேசணும். யோபுவினுடைய யோபுவினுடைய சிநேகிதர்களும் பேசுறாங்க, யோபு பேசுறாரு. ஆண்டவருக்கு பிரியமா யார் பேசுறா பாருங்களேன். யோபு பத்தி சொல்றாரு, அவனுக்கு பிரியமா பேசுகிறான். கொஞ்சம் இந்த காலேபு, யோசுவா அவங்க கண்ட காட்சி கோரமானது. அவங்க எதிர்பார்த்து போனது. ஆனா அங்க இருக்கிற எதிராளிகளுடைய அந்த பயங்கரத்தை பார்க்கல. அவங்களுடைய மிகப்பெரிய வானலாவிய சுவர்களை இவங்க பார்க்கல. பார்த்தாங்க, இவங்க கண்களுக்கு அது தெரியல. பெரிய பெரிய ராட்சதர்கள் ஏனாக்கின் புத்திரர்களையும் இவங்களும் பார்த்தாங்க. அவங்க கண்கள் அவர்கள் பதியவில்லை. அந்த தங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணினவர் எதெல்லாம் வாக்குதத்தம் பண்ணாரோ அதெல்லாம் அங்க இருக்கு.
அவர் உண்மையுள்ளவர் என்றதை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆமென். நம்மள எகிப்துல இருந்து புறப்பட போகும்போது நான் உங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னனோ, அந்த தேசத்துல எப்படி செழிப்பா இருக்கும்னு சொன்னனோ, அந்த செழிப்பு அப்படியே இருக்கு. அதத்தான் அவங்க பார்த்தாங்க. ஆனா மற்றவங்க பார்வை எப்படி ஆயிடுச்சு? அவங்க பார்வையெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களால அவங்க பேச்சு வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மரித்தும் பின்னும் பேசணும்னா யோபுவை பாருங்க. யோபுக்கு இருந்த உபத்திரவம் மாதிரி நம்ம யாருக்குமே கிடையாது. ஒரு புண்ணு போதும் ஆண்டவரை தூஷிக்க வைக்கிறது. யோபுக்கு வந்த மொத்த பருக்கள்ல ஒரு 2 போதும். தலையில ஒண்ணு, கால்ல, உச்சந்தலையில இருந்து உள்ள கால் வரைக்கும் அவருக்கு இருந்துச்சு. மொத்தமா வேணாங்க, 1 தலையில 1 கால்ல கொடுங்க, போதும் போதும். ஏன் ஆண்டவரை நாலாம் உயிரோட இருக்கணும்? இப்படி ஒரு பாடுக்குள்ளே நான் போயிட்டு இருக்கேன் ஆண்டவர். ஒரு சின்ன மரணம் குடும்பத்துல சம்பவிக்கட்டுமே, முதிர்ந்தவங்க கூட மறிக்கட்டுமே, ஏன் இதை செய்தீர் ஆண்டவர், ஏன் எனக்கு இப்படி செய்தீர் ஆண்டவர் கேட்பான். யோபு அப்படி பேசலையா? கர்த்தர் கொடுத்தார். இப்படி பேசி பாருங்களேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நம்ம கையில இருந்து ஏதாவது ஒண்ணு இல்லாம போச்சுன்னா கர்த்தர் அறியாம அது நடக்காது. இப்படி பேசுகிறதுனால தேவன் பிரியப்படுவார். அவரை விசுவாசித்து அவர் அறியாம எதுவும் நடக்காது. நான் அவருக்கு பிரியமானதான் பேசுறேன். யார் என்ன சபிச்சாலும் நான் அவங்களை ஆசீர்வதிச்சுதான் பேசுவேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், நீ இன்னும் கதி ஆவப்பார், நீ எப்படி மோசமாக பாருன்னு சொல்லும்போது நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா வருவீங்க, நீங்க ரொம்ப சிறப்பா இருப்பீங்க, மோசமா இருக்க மாட்டீங்க, சிறப்பா இருப்பீங்கன்னு சொல்லி மற்றவர்களை நம்ம வார்த்தை ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் அதை கேட்டாரா? ஆரோனும் மிரியாமும் பேசிக்கிட்டாங்க, எதுவும் பெருசா பண்ணல. என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாரும் மோசேன்னு பெரிய மோசேவா பேசிட்டு இருக்காங்க. அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான், என்னன்னு பார்க்கலாம். ஒண்ணும் காணப்படல, மோசே கிட்ட ஒண்ணும் காணப்படல. அப்ப என்ன பெரியவன் அவன், நான் விசுவாசியா கல்யாணம் பண்ண அவிசுவாசிய போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், மீதியான் தேசத்துக்காரி போய் அந்நிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறான், எதையோ பேசுறாங்க. அது ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கேட்பார். நம்ம பேச்சு இப்பவே அவருக்கு பிரியமா இருந்தா, நாம இந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் நம்முடைய பேசின வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கும். அடுத்தது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் செத்து அடக்கம் தானே பண்ணணும். ஒரு மனுஷன் செத்துட்டான், அவனை அடக்கம் பண்ண போறாங்க. அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டு, ராணுவம், எதிரிகளுடைய ராணுவம் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை, அந்த சடலத்தை எலிசாவின் கல்லறையில போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து, இது வார்த்தை ரொம்ப முக்கியம், எலிசாவின் பிரேதத்தின் மேல படவில்லை, எலிசாவின் எலும்புகள் மேல பட்டு அங்க ஒருத்தர் மரித்த பின்பும் இன்னும் பேசுறாராம். அவன் மரித்தும் பேசுகிறான். இங்க ஒருத்தர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த எலும்புகள்ல அற்புதம் நடக்குதான். அந்த எலும்புல செத்த சடலத்தை தூக்கி போட, எலும்புல பட்ட அந்த சரீரம், அந்த சடலம் உயிரோட எழுந்து காலூன்றி நின்றதா. இப்போ நான் முதல்ல இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல என் பேச்சு அவருக்கு பிரியமா இருக்கணும், நான் பேசுறதெல்லாம் அவருக்கு பிரியமா இருக்கணும். அவர் கேட்கிறார், கர்த்தர் அதை கேட்கிறார். அப்போ என் பேச்சு அவருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு பிரியமானதையே பேசுகிறவர்கள் மரித்தும் பேச போகிறார்கள். அல்லேலூயா. அதே போல இந்த பூமியில வாழும் போதே வல்லமையா வாழணும், நான் வல்லமையா வாழணும். எலிசா வல்லமையா இருந்தாரா? எலிசா பிறந்த போதே வல்லமையா இருந்தாரா? இல்ல. எலிசா வளர்க்கும் போது வல்லமை உள்ளவரா வளர்ந்தாரா? எலிசா மேல எலியாவுடைய சால்வை போடப்பட்டவனே வல்லமை உள்ளவரா மாறினாரா? இல்ல. எலியாவுடைய சால்வை எலிசாவின் மேல போடப்பட்ட உடனே அவர் வல்லமை உள்ளவரா மாறல, எலியாவை பின்பற்றதான் போனார். சால்வையை போட்டு வாடா, பின்னாடி வாடான்னாரு, இவர் பின்னாடியே போயிட்டு இருந்தார். எலிசா எலியாவை பின்பற்றும் போது கூட வல்லமை உள்ளவரா இல்ல.
எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் வாசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எலிசா பத்தி எழுதவே வேணாம். அவரு ஒரு பெரிய வல்லமையா ஒண்ணும் செய்யவே இல்லை. அவர் ஒண்ணு மட்டும் செஞ்சாரு, எலியாவை பின்பற்றி கொண்டே இருந்தார். எலியாவை பின்பற்றுகிற நாட்களில் எல்லாம் அவருடைய வல்லமையான வாழ்க்கையை கண்டு எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு விரும்பினார். நிறைய பேர் இதை பெருமை நினைச்சுக்கிறாங்க. இயேசு எப்படி அற்புதங்கள் செய்தாரோ அப்படி நானும் அற்புதம் செய்யணும் நீங்க விரும்பினீங்கன்னு பெருமை 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 பெருமையாது. பவுலும் பேதுருவும் எப்படி அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பித்தாங்களோ அப்படி நானும் அடையாளங்களையும் அற்புதங்களை நடப்பீங்கன்னு நீங்க விரும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிச்சி, இவங்க தன்னை பெரிய ஆளு காட்ட நினைக்கிறாங்க. இல்ல, இது சாதாரணமா இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு தந்த ஒரு தரம் தான். இயேசு தந்த ஒரு வியாதியுள்ளவர்களை சுகமாக்குறதும், அங்கவீனமானவர்களை குணப்படுத்துகிறதும், ரகசியங்களை மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறதும் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தந்த ஈவு. ஆனா எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறவனா இருந்தாலும் எலியா மேல இருந்த வல்லமை இவன் மேல வர முடியும்ன்றத அறிஞ்சு கொண்டு கேட்டுக்கிட்டே இருந்தார். எலியாவே நீ ரொம்ப மோசமானவப்பா, எத்தனை வேலைக்காரங்களை பார்த்திருக்க, உன்ன மாதிரி யாரும் கேட்கலப்பா, இவ்வளவு அரிதானதை கேட்கிறாய், ரொம்ப ஆச்சரியமானதை கேட்கிறாய்னு சொல்ற அளவுக்கு உங்க மேல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாரா? அப்படி கேட்கல. உங்க மேல இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். எலியா பார்த்துட்டு பாரு, ஆனா பாவி, சரித்திரத்துல நான் பெரிய ஆளா பேர் பதிக்கப்படும் பார்த்தா என்னை விட பெரிய ஆளா நினைக்கிறியா? நீ அரிதானதை கேட்டாய், ஆனாலும் அது உனக்கு தூரமானது இல்லை. அப்படி நீ கேட்டது சாதாரண விஷயம் இல்ல, மிக அசாதாரணமான விஷயம். ஆனால் அதை பெற்றுக்கொள்றது சுலபந்தான்னு சொல்லி அதுக்கான வழிமுறையை சொல்றாரு. நான் சொல்றேன், நாம வாழ்ந்த பிறகு சும்மா நம்மளுடைய ஒரு சின்ன ஆடியோவை கேட்டவுடனே நிறைய பேர் வல்லமையுள்ளவங்களா மாற போறாங்க. ஆமே, நம்ம பேசி வச்ச நம்ம எழுதி வச்ச ஒரு புக்கை வாசிச்ச உடனே நிறைய பேரு கர்த்தருக்காக பற்றி எரிய போறாங்க. அல்ல, நான் தீர்க்க தரிசனமாவே சொல்றேன். ஆனா ஒண்ணு, வாழும் போதே வல்லமையா வாழணும். ரொம்ப சுலபம். இன்னைக்கு வேத பாடம் எனக்கு ஆவியானவர் அமர்ந்திருக்கும் போது அப்படி உன்னதத்துல இருந்து கொண்டு வந்தது. அதனால நான் தைரியமா அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த பூமிக்குரிய மரணத்தையும் இந்த பூமிக்குரிய முதுமையையும் நம்ம தூக்கி ஓரமா வச்சுட்டு, எனக்கு என்ன பாடு வந்தாலும் பரவாயில்ல, மரணமானாலும் ஜீவனானாலும், அதுதான் உண்மையான தேவ பிள்ளைகளுடைய அறிக்கை. என்ன நடந்தாலும் இயேசு பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவே சாகாமை இருக்கிறது, பேதுருவே முதுமை இல்லை அப்படி சொல்ல, நீ இள வயதுள்ளவனா இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ இள வயதுள்ளவனா இருக்கிற, உனக்கு இஷ்டமானதை உடுத்துற, இஷ்டமான இடத்துக்கு போகிற, நீ முதிர் வயதுள்ளவன் ஆவாய். என்ன சொல்றாரு? நீ முதிர் வயதுள்ளவனா ஆவா. இயேசு போய் அவிசுவாசத்தை கத்து கொடுப்பாரா? இயேசு சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார். ஆமே, இந்த பூமியில பிறந்த ஒருவன் குட்டியா பிறந்து 3 கிலோ பிறந்து 60 கிலோ வரைக்கும் வளர்றான்னா கண்டிப்பா அவனுக்கு முதுமை இருக்கு. ஆமே, இன்னும் குழந்தைங்கெல்லாம் முதுமை இல்லைன்னு சொல்றாங்களா, முதுமை அடைய போகிறது இல்லை அப்படி சொல்றவங்கள பார்த்து, அங்கிள் முதுமை அடையிறத விட எங்களுக்கு வளராம குட்டி குழந்தையாவே இருக்கு ஆசை இருக்கு. எப்படி இருக்கும்ல, சின்ன பிள்ளையா பிறந்தவங்க வளருகிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த போல வளர்ந்தவர்கள் முதுமை அடைய போகிறது உண்மைதான். ஏன் சொல்ல, நீ முதிர் வயது உள்ளவனாய், அது சொல்லி முடிச்சுட்டு வேதம் சொல்லுது, அவன் இன்ன விதமான மரணத்தினால தேவனை மகிமைப்படுத்த போறான்னு சொல்றாரு. மரணம் உண்டு முதுமை உண்டுன்னு இயேசு தன் வாயால சொல்லி இருக்கிறார். இதை ஒரு கள்ள போதகர்கள் இடையில துணிக்கும் போது நாம அதை மதிக்க கூடாது. எனக்கு மரணம் நேரிட்டாலும் பரவாயில்ல, இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் நான் வாடி வதங்கி போனாலும் எனக்கு பரவாயில்லை, நான் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவனா இருக்க வேண்டும். முதல்ல என் பேச்சு அவரை வெளிப்படுத்தணும். இப்பவே நான் பேசுற வார்த்தை அவருக்கு பிரியம் இல்லையான்னு சிந்திச்சு யார் பேசுறாங்களோ அவங்க மரித்த பின்பும் பேச போகிறார்கள். இந்த பூமியில இருக்கிற நாட்களில வல்லமையா வாழணும், வரங்களை பயன்படுத்தணும்,
ஆண்டவர் தந்த மொத்த வரங்களையும் நான் பயன்படுத்தணும்னு சொல்லி வல்லமையை விரும்புகிறவர்கள் மரித்த பின்பும் அநேகரை வல்லமை உள்ளவர்களாக மாற்றப் போகிறார்கள். கடைசியா ஒரு மனுஷனை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்தேவானை பிடித்து கொண்டு போய், இவன் பாருங்க என்னென்னமோ பிரசங்கம் பண்றான், அதை பண்றான், இதை பண்றான்னு சொல்லி கொண்டு போய் அவங்க ஆலோசனை சங்கத்துல விடுறாங்க. அவங்க எல்லாரும் அவனை ஆலோசனை சங்கத்துல உட்கார்ந்து இருந்த எல்லாரும் அவன் மேல கண்ணோக்கமா இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்களாம். அல்லேலூயா. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்தேவான் ஒரு கைதியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு போய் அவனை நியாயம் விசாரிக்க அமர்ந்திருக்கிறவர்கள் அவனை உற்று பார்க்கும் போது அவன் முகம் எப்படி இருந்துச்சா? தேவதூதன் முகம் போல இருந்துச்சா? இந்த ஸ்தேவானை குறிச்சு நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 7ஆம் அதிகாரம் ஃபுல்லா கூட வாசிச்சு பாருங்க. கடைசி பகுதியில வாசிச்சு பாருங்க. அவன் விசாரிக்கப்படும் போது வேதத்தின் ஆழங்களை எடுத்து பேசி, வேதத்தினுடைய விளக்கங்களை எடுத்து நிரூபித்து காண்பித்து அவன் சத்தியத்தை பிரசங்கிக்கிறான். அவனை கல்லெறியும் போது கூட அவன் தேவ குணத்தை வெளிப்படுத்துகிறான். அவனை கல்லெறிந்து அவனை கொலை செய்கிறவர்களை கூட மன்னிக்கிற, சத்துருக்களை சிநேகிக்கிற, பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்கிற, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற, நிந்திக்கிறவங்க துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த வசனத்தை தன் வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. ரொம்ப சுலபமா இந்த வேத பாடத்தை பார்க்கலாம். முதல்ல நான் பேசுனா என் பேச்சு ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருக்கு பிரியமா பேசுகிறேன்னா வெறும் பேச்சுல இல்ல, பலத்திலையும், அதாவது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில அல்ல, அது பலத்துல இருக்கிறது போல அடையாளங்களும் அற்புதங்களும் கூட ஒரு வல்லமையான வாழ்க்கையை கூட நாம் வாழ வேண்டும். அதுக்கு நான் இப்ப வாழும் போதே ஆண்டவரிடத்துல வல்லமையை கேட்க வேண்டும், கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும். ஆமென். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்றது போல ஆண்டவரிடத்துல வல்லமையா வாழ ஆண்டவருடைய கிருபை கேட்க வேண்டும். கடைசியா நான் என்னதான் அவருக்கு பிரியமா பேசினாலும், நான் என்னதான் அடையாளங்களும் அற்புதங்களும் காண்பித்து ஒரு வல்லமையான ஊழியக்காரனா இருந்தாலும் என் சுபாவம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். யாருடைய சுபாவம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிறதோ அவங்க ஒரு வார்த்தையும் பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு அற்புதமும் செய்யவே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ஸ்தேவானை எடுத்துக்கிட்டா இந்த ஒரு வசனம், மத்திய 5ஆம் அதிகாரத்தின் 44ஆம் வசனம் நம்ம எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அந்த ஒரு வசனம் ஒரு சரியான அடையாளம். இயேசுவை வெளிப்படுத்துறோமா இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு மிக சிறந்த அடையாளம் அது. உங்கள் சத்துருக்களை, ஸ்தேவான் சத்துருக்களை சிநேகிச்சாரா? பகைக்கிறவங்களுக்கு நன்மை செஞ்சாரா? அவங்களுக்காக ஜெபம் பண்றான், நிந்திச்சு துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்றான். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் ரொம்ப நம்முடைய பேச்சு அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். இப்ப இந்த வேத பாடம் முடிஞ்சோம் எல்லாரும் பேச போறோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேச போறோம். அப்ப பேசும்போதே நம்ம அவருக்கு பிரியம் இல்லாம பேச முடியும். கேள்வி கேட்கிறேன், அது கேட்கிறேன், இது கேட்கிறேன்ட்டு பிரியம் இல்லாம பேச முடியும். அதை ஆண்டவர் கேட்க போகிறார். மனசுல கூட பேச முடியும். உட்காந்துக்கிட்டு டைம் 8 ஆகுது, முடிச்சா என்ன அப்படின்னு மனசுக்குள்ள கூட பேச முடியும். ஆண்டவர் அதை கேட்க போகிறார். நான் ஒன்னே சொல்றேன், நம்ம பேசுறது அவருக்கு பிரியமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை வல்லமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துறவங்க மரிக்கும் போது அந்த மரணத்துல கலந்து கொள்றவங்களாம் ஆண்டவருடைய ஊழியக்காரங்களா மாறிடுவாங்க. கிறிஸ்துவின் சுபாவத்தை சும்மா இப்போ நான் கிறிஸ்துவின் சுபாவத்தையே எப்பொழுதும் வெளிப்படுத்தி ஒருவேளை மரித்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், அடக்க ஆராதனையில வர இந்துக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அடக்க ஆராதனையில வர விசுவாசிகள் ஊழியக்காரங்களா மாறுவாங்க. அடக்க ஆராதனைக்கு வர ஊழியக்காரங்க வல்லமையான ஊழியக்காரங்களா மாறுவாங்க. கிறிஸ்துவின் சாயலுக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. கிறிஸ்துவின் சுபாவத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. கர்த்தர் அந்த கிருபையை நம்ம ஒவ்வொருவருக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி